அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இல்லை, இந்த பக்கம்ன்றது தான் கேள்வி இருக்குது. அப்போ கடந்த 75 வருஷமாக இந்திய அரசியலை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா கூட சிறுபான்மையினோட வாக்கு வந்து செக்யூலர்னு யூகிக்கப்படக்கூடிய காங்கிரஸ் போன்ற, சமாஜ்வாதி போன்ற, மத்தியில் சொல்கிறேன் சமாஜ்வாதி போன்ற, ஆர்ஜேடி போன்ற மற்ற கட்சிகளுக்கு தான் போயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக மாறி மாறி தான் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கு. இப்போ கடந்த 20 வருடங்களில் 20-30 வருடங்களில் வந்து இந்திய அரசியல் முற்றுமுழுதாக மாறி இருக்குது. அதில் 2014க்கு பின்பு மோடி ஆட்சிக்கு பின்பு வந்து சிறுபான்மையினரோட வாக்கு வந்து யாருக்கு போகுது அப்படின்றது கேள்வி இருக்குது. சிறுபான்மையினரோட வாக்குக்கு மதிப்பு இருக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. மக்கள் மத்தியில் அதிமுக இன்றைக்கி என்னவா இருக்குன்னு 2014 ஜெயலலிதாவுக்கு பின்பு தலைமை கட்சியை சரி பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். கட்சியை சரி மக்கள்கிட்ட நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நம்பகத்தன்மை பெற்றிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 தேர்தலில் தோல்வி தான். அப்போ நீங்கள் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கடந்த 4 வருஷத்தில் திமுக என்னவாக பேசியிருக்கு, ஆன்டி பிஜேபியாக என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க? சரி, திமுக செய்யலை, திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சாங்க? ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பிஜேபியை கவுண்டர் பண்ணி தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டங்களை அறிவிச்சாங்கன்னா, கட்சியாகவே சொல்ல, நீங்கள் ஆளுகின்ற கட்சி திமுக, திராவிட இயக்கங்கள் திவிக, தாபேதிக, இன்னும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்னென்ன ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் வச்சாங்க? காங்கிரஸ் கட்சி நியூஸ் 7 பேட்டியில் தான் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்கிறாரு. அப்போ அந்த கேள்வி வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள்லாம் ஒரே கட்சியாக சேருங்க, எல்லாரும் முஸ்லீம் லீக்கில் போய் சேர்ந்துடலான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாதத்துக்கு சொல்லிடுவாங்க. அப்போ இந்துக்கள் எல்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்துடலாமா? அப்போ என் பேர் அசோக் சரியத்தி, நான் எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கிறேன். இன்னொருத்தர் பேர் முகமதா இருப்பார், அவர் திமுகவில் இருக்கலாம். இன்னொருத்தர் பேர் வேறு ஏதாவது ஆஷிஃபா இருக்கலாம், அவர் நாம் தமிழரில் இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம். அப்போ உங்களுக்கூட அரசியல் தேர்வுன்னு ஒன்று இருக்குது. நான் இந்த மதத்தில் பிறந்ததுனால எனக்கு அரசியல் தேர்வே இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. அப்போ இந்தியா முழுக்க திமுகவுக்கு தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருந்தாங்க. அப்போ அவர்களோட தேர்வு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க. அது மதத்தின் அடிப்படையில் அவங்களோட பொலிட்டிக்கல் சாய்ஸ். அது பொலிட்டிக்கல் சாய்ஸை ரிலீஜியஸான நீங்கள் இந்த மதத்தில் பிறந்ததுனாலே நீங்கள் இந்த இது அப்போ மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த இடதுசாரி மாணவர்கள்லாம் வந்து என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, இந்த முஸ்லீம் மாணவர்கள் மீது மதத்தின் அடிப்படையில் இந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு உள்ள வைக்குதா, இல்லை எந்த அடிப்படையில் தீவிரவாதின்னு உள்ள வைக்குதா? குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடினாங்க, உள்ளே வச்சுருக்கிறாங்கல்ல. இதுக்கு எதிராக யார் என்ன பேசுனா, இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக யார் என்ன பேசுனா? இப்போ 3% இடஒதுக்கீடை திமுக தந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் 20 வருஷம் அமைப்பு கட்டி 20 வருஷம் அதை பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும். சிறுபான்மை மக்களுக்கோ தலித்துகளுக்கோ நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளிகள் வந்து போராட்டம் பண்ணணும், லத்தி சார்ஜ் வாங்கணும், இதெல்லாம் வாங்கினா மட்டும்தான் குறைந்தபட்ச கோரிக்கைகளே கிடைக்குமே தவிர மற்ற ஓபிசிகளுக்கு கிடைக்கிற மாதிரி இயல்பாக நீங்கள் வந்து அங்கே இருக்கிற உங்களுக்கு அந்த பிரச்சனையே இதில் இல்லை. நீங்கள் அந்த வாழ்நிலையிலே வாழலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனை எப்படி தெரியும்? ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து பாருங்கள், இல்லை தலிதாக வாழ்ந்து பாருங்கள், அது வாழும்போது தான் அந்த பிரச்சனை தெரியும். அந்த கான்ஷியஸ்னே இல்லாமல் நீங்கள் வந்து யூபியில் வாழ்ந்து பாருங்கள், இல்லை பீகாரில் வாழ்ந்து பாருங்கள். நான் ஏன் பீகாரில் வாழணும், நான் ஏன் யூபியில் வாழணும்? நான் இந்த ஸ்டேட்டுக்குள்ளால் இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, என் வாக்குக்கே மதிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வியோட அச்சத்தோட என் குடியுரிமை இருக்குமா இல்லையா? பீகாரில் லட்சக்கணக்கான மக்களின் வாக்கு, குறிப்பாக முஸ்லீம்களோட வாக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே இப்போ அந்த முறைகேடுகள்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது வாக்குச்சீட்டுகளில். இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் சரியா இல்லையா, இதோட பாதிப்பு நேரடியாக யாருன்னு இது மிக தெளிவாக தமிழ்நாட்டிற்குள்ளால அதிமுகவையும் திமுகவையும் என்னவாக அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எதிரியாகலாம் அடையாளப்படுத்தலை. இது தேவை. திமுக கிட்ட என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்க முடியுமோ அது தெளிவாக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுகவை ஆன்டகனைஸ் பண்ணலை, அதாவது எதிர்நிலை. சாய்ஸ் மாறுமான்னு நான் கேட்குறேன். டைரக்ட் கொஸ்டின். திமுக அதிமுக தவிர வேற இடத்துக்கு போகும், டிவிகே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முஸ்லீம்களோட ஓட்டு வந்து டிவிகே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சப்பர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய யூத்ஸோட இது வந்து சீமானி பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை
தொடர்புக்கு 8807666617 மற்றும் 8807666618. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் திரு அஸ்வத் சரியத்தி அவர்கள். வானோடு சிறப்பு நேர்காணல். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா, மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் வந்து இப்போது ஒரு டாக்கு கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, சிறுபான்மையினருடைய வாக்குகள், அதாவது நான் சொல்கிறது வந்து எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன், நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, மற்றும் சிறுபான்மையினருடைய பொதுவான வாக்குகள் அப்படிங்கிறது யார் பக்கம் போக போகுது அல்லது அவங்களுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும், அவங்கள பற்றி யார் அதிகமாக கரிசனம் கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு பேச்சு இப்போது துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு தயக்கமான நிலையில் இருக்கிறாங்களா, இல்லை ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுதா இந்த பக்கம் தான் போவாங்கன்னு? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்த பக்கம் இந்த பக்கம்ன்றது தான் கேள்வி இருக்குது. அப்போ கடந்த 75 வருஷமாக இந்திய அரசியலை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா கூட சிறுபான்மையினோட வாக்கு வந்து செக்யூலர்னு யூகிக்கப்படக்கூடிய காங்கிரஸ் போன்ற, சமாஜ்வாதி போன்ற, மத்தியில் சொல்கிறேன் சமாஜ்வாதி போன்ற, ஆர்ஜேடி போன்ற மற்ற கட்சிகளுக்கு தான் போயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக மாறி மாறி தான் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அப்போ கடந்த 20 வருடங்களில் 20-30 வருடங்களில் வந்து இந்திய அரசியல் முற்றுமுழுதாக மாறி இருக்குது. அதில் 2014க்கு பின்பு, மோடி ஆட்சிக்கு பின்பு வந்து சிறுபான்மையினரோட வாக்கு வந்து யாருக்கு போகுது அப்படின்றது கேள்வி இருக்குது. சிறுபான்மையினரோட வாக்குக்கு மதிப்பு இருக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. 80 vs 20ன்றது மகாராஷ்டிரா, யூபி போன்ற இடங்களில் 80%, 20%ன்ற ஒரு இடத்துக்கு போகுது. பீகார் போன்ற இடங்களில் வந்து முஸ்லீம்களோட வாக்கு இல்லாமல் ஆக்கப்படுது, லட்சக்கணக்கான முஸ்லீம்களோட வாக்கு. அப்போ ஒரு வாக்கு, இன்றைக்கி அண்ணாவின் பிறந்த நாள், ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அப்படின்றது ஒரு கொள்கையாகவே இருந்துச்சு. அப்போ அண்ணா அதிலிருந்து வந்து ரெப்ரசன்டேஷன் டெமோக்ரஸிக்குள்ளால் அவர் பேசுகிறார், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பேசுகிறார். இன்னைக்கு வந்து ஜனநாயக நாள் வேற, உலக ஜனநாயக நாள் வேற, நாளை ஒரு நாள் தந்தை பெரியாரோட பிறந்த நாள். ஆமாம். அப்போ இன்னைக்கு அண்ணா அந்த ஒரு வாக்கு ஒரு மதிப்புன்றதை வந்து அண்ணா ஏற்றுக்கல. அண்ணா வந்து விகிதாச்சார அடிப்படையில் வந்து பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்றத அண்ணா முன்மொழிகிறார். அப்போ ஜனநாயகத்தின் அடிப்படையிலையும் பார்த்தா அது ஒரு, அப்போ அது முக்கியம். அப்போ அந்த இடத்துல ஜனநாயகம் இன்னைக்கு என்னவாக இருக்குது இந்தியாவில்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு ஜனநாயக நாள்லேருந்தே நம்ம வச்சு பார்த்துக்கிட்டா கூட இந்தியாவில் ஜனநாயகம் என்னவா இருக்குது, டெமோக்ரஸி இருக்குதா, இல்லை ஃபாசிஸ்டுகள் ரூல் பண்ணுறாங்களா, இதெல்லாம் கேள்வி. அப்போ பிஜேபி வந்துருச்சு, அப்போ முஸ்லீம்களோட வாக்குக்கான யார் பக்கம் போகும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக பிஜேபியின் பக்கம் போயிருக்கு. அப்போ கடந்த 15 வருஷத்தில் 2014 15 வரைக்கும், இந்த 25 வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட அம்மையார் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, இரண்டு பெரும் தலைவர்களும் வந்து இறந்துருக்கிறாங்க. இறந்ததுக்கு பின்பு அதிமுக போன்ற ஒரு மிதவாத கட்சி, அதாவது மத வெறுப்பையோ சாதி வெறுப்பையோ வெளிப்படையாக பேசாத, பிஜேபி மாதிரி பேசாத ஒரு மிதவாத கட்சி, வெல்ஃபேர் பாலிசிஸை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த கட்சி இன்றைக்கி வந்து பிஜேபி மாதிரியான ஒரு ஃபாசிஸ்டுகளோட கூட்டணி வைக்கிறாங்க. நம்ம சொல்லலாம் திமுக வந்து அன்றைக்கி கூட்டணி வச்சாங்க. அப்போ திமுக நாங்கள் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சோம் அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை திருப்பி கடந்த 20 வருஷங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் வச்சது தப்பு தான் இப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆனால் தப்புன்றதை தாண்டி நாங்கள் அன்னைக்கு தேவைக்காக வச்சோம், தேவைக்காக வச்சோம். அடல் பிகாரி வாஜ்பாய் வேற, அமித்ஷா, நரேந்திர மோடி வேறலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ராஜ்நாத் சிங் வச்சு காயினை வெளியிட்டாங்களே. ஆமாம், ராஜ்நாத் சிங் வச்சு நாணயத்தை வெளியிடுறாங்க. அப்போ அதுக்கு குறைந்தபட்ச அளவில் திமுக ஏதோ ஒன்று சொல்லுறாங்க. அது ரைட்டாடுறாங்க, நம்ம ஏற்றுக்கல. திமுக ஒரு வாதங்களை முன்வைக்கிறாங்க. நாங்கள் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கோம், கொள்கை அளவில் நாங்கள் சமரசமாக போகலை, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எங்ககிட்ட எப்போதுமே இருக்குது. ஆனால் அது எதையுமே அதிமுக இது வரைக்கும் தெளிவாக சொல்லலை. அப்போ அதிமுகவும் எஸ்டிபியும் கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக எடப்பாடி என்ன சொல்லியிருந்தாரா, எஸ்டிபி கட்சியின் மேடையிலே வந்து சொன்னார், நாங்கள் இதுக்கு மேலே வந்து பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டோம் சொல்லி 1 வருஷம் கூட முடியல, பிஜேபியோட போகிறாரு. அப்போ அதிமுகவோட கிரெடிபிலிட்டி என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது. கிரெடிபிலிட்டி சுத்தமாக மைனாரிட்டிஸ் மத்தியில், குறிப்பாக கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், சிறுபான்மையினர் மற்றவர்கள் மத்தியில் வந்து அதிமுகவோட நம்பகத்தன்மை இழக்கப்படுது. இன்னொன்று, அதிமுக ஒரு ஸ்திரமற்ற, ஏற்கனவே அவர்கள் உட்கட்சி பூசல், தலைமை, இதெல்லாம் அதிமுகவோட ஒரு பிரச்சனை. அப்போ அதிமுகவுக்கு இந்த வாட்டி சிறுபான்மையினோட வாக்கு குறிப்பாக செல்லாது. திமுகவே ஒரு 20 வருஷம் தலைகீழாக நின்று தண்ணியை குடித்து திருப்பி சொல்லி நாங்கள் வந்து போக மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போ அதிமுக இன்னும் எத்தனை வருஷம் தலைகீழாக நிற்க போகிறாங்களா, இல்லை என்ன இன்னும் இதுக்கு மேலே நாங்கள் எப்படி நம்பிக்கையை பெற போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அதிமுக கொள்கை அளவில் செக்யூலர் பார்ட்டியாக இருக்கணுமா அப்படின்றது முன்னாடி ஜெயலலிதா. பட் அவர் ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, இட்ஸ் நாட் அ கொள்கை கூட்டணி, இது ஐடியாலஜிலாம் நாங்கள் ஒன்றும் மிங்கிள் ஆகலை, எங்கள் கொள்கை சித்தாந்தம் வேற, அவங்க கொள்கை சித்தாந்தம் வேற. ஆனால் திமுக பாருங்க கொள்கை கூட்டணின்னு போய் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோங்க, இது கொள்கை கூட்டணியே கிடையாதுங்க, எனக்கு பிஜேபிக்கு பல வேறுபாடு இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல பிஜேபி ரெசிஸ்ட் பண்ணுறாரு எடப்பாடின்னு நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அது ஒரு கட்டம் வரைக்கும் நம்பினாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அதிமுக இன்னைக்கு என்னவா இருக்குன்னு 2014 ஜெயலலிதாவுக்கு பின்பு தலைமை கட்சியை சரி பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். கட்சியை சரி மக்கள்கிட்ட நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நம்பகத்தன்மை பெற்றிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 தேர்தலில் தோல்வி தான் மக்கள் மத்தியில். அப்போ எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 2 பக்கம் செக்யூலர் பார்ட்டிஸ் இருக்கும்போது மட்டும்தான் மைனாரிட்டிஸ் வந்து செக்யூராக இருக்க முடியும். அது மத்தியிலையும் சரி, காங்கிரஸோ இல்லை இன்னொரு பக்கம் ஒரு செக்யூலர் பார்ட்டிஸ் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நாட்டில் ஒரு மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் இருக்கிற நாட்டில் வந்து மைனாரிட்டிஸ் வந்து பாதுகாப்போடு இருக்க முடியும், தங்களோட கோரிக்கைகளை வைக்க முடியும், தங்களோட நிபந்தனைகளை வைக்க முடியும், தங்களோட பிரச்சனைகளை பேச முடியும். நிபந்தனையற்று ஒரு பக்கம் காங்கிரஸ் மட்டும்தான், இல்லை ஒரு பக்கம் திமுக மட்டும்தான், முஸ்லீம் மக்களோட கோரிக்கைகள் எப்படி யார் பேசப்படுவா? அப்போ நீங்கள் வந்து எனக்கு சாய்ஸ் இல்லை, தேர்வே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வழியே இல்லாமல் நிர்பந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் அது திமுக மட்டும்தான். அப்போ டெமோக்ரஸி ஒழுங்காக இருக்கணும்னா 2 பக்கமும் செக்யூலர் பார்ட்டிஸ் வேணும். ஒரு பக்கம் ஃபார் ரைட் மூமெண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு அந்த பிஜேபி இருக்குது. பிஜேபியினுடைய நேரடி எதிரி, முஸ்லீம்களோட நேரடி எதிரியாக முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி. இந்த பக்கம் வந்து கட்சியே இல்லை அப்படின்னா இதே தான் பீகார்லேயும் நடந்தது. ஆர்ஜேடி ஒரு பக்கம் நிற்கிது, இன்னொரு பக்கம் பிஜேபி. என்ன அதுக்கப்புறம் சாய்ஸ் இல்லைல்ல முஸ்லீம்களுக்கு. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா போன்ற இன்னொரு கட்சிகள் வர வேண்டியது இருக்குது. நாம் தமிழரோ இல்லை தாவேகாவோ இன்னொரு செக்யூலர் பார்ட்டிஸ்க்கான வேக்யூம் வந்து அப்படி இருக்குது. இல்லை, நீங்கள் ஏன் திமுகவை இருக்கும்போது ஒரு வேக்யூம் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுகட்ட உங்களுக்கு என்ன போதாமை வந்துருச்சு? அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அழுத்து போகிற அளவுக்கு என்ன அவங்க போதாமை? இல்லை, இப்போ திமுக கிட்ட போதாமல் இருக்குன்னா நான் சொல்லலை. துல்லா போனால் சல்மாவை தானே கொடுக்குறாங்க, வேற ஏதோ கொடுத்துட்டாங்க. இல்லை, இப்போ அது வந்து நியமன எம்பி. நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு இந்த ஜனநாயகத்தில் 2 பக்கம் திமுக நான் எது ஆண்டகனைஸ் பண்ணலை, அதாவது எதிர்நிலைக்கு தள்ளல, திமுக வந்து இருக்கவே கூடாது, திமுக தீய சக்தி அப்படிலாம் எதிர்நிலைக்கு தரல. அப்போ இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் 2 பக்கம் கட்சி செக்யூலர் பார்ட்டிஸ் இருக்கும்போது தான் மைனாரிட்டிஸ் செக்யூராக இருக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு பக்கம் இல்லைன்னா என்னால் எப்படி கோரிக்கை, நான் எந்த நிபந்தனை வச்சாலும் என் வாக்கு இன்னைக்கு மதிப்பற்று போயிட்டு இருக்கு இந்தியாவில். ஓகே, அப்போ அதிமுக அப்படி பண்ணதன் காரணமாக எங்களுக்கு ஆதரவாக இல்லாட்டியும் நீங்கள் வேற வழி இல்லாமல் திமுக நிர்பந்தம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா தமிழ்நாடு செக்யூராக இருக்கணும். ஒரு பக்கம் திமுக போன்ற இல்லை இடதுசாரிகள் ஒரு பக்கம் ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு திருப்பியும் திருமாவாக இருக்கலாம் இல்லை மற்ற தரப்புகளாக இருக்கலாம், இவங்கெல்லாம் திருப்பி எதுக்கு அதிமுக வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு எச்சரித்தது வந்து என்ன தங்களோட சுயலாபமா? இல்லை. அப்போ தமிழ்நாடு செக்யூராக இருக்குன்னா நம்மளால் டிமாண்ட் எப்படி பண்ண முடியும், பிரச்சனைகளை எப்படி பேச முடியும்? ஆளுகின்ற கட்சிகள்கிட்ட வந்து நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியாது. இல்லை, எதிர்கட்சின்ற ஸ்பேஸ் வந்து ஃபார் ரைட்டா? இல்லை, அதுதானே ஒரு கேள்வி இருக்குது. எதிர்கட்சி வந்து தீவிர வலதுசாரி கட்சிகளாக இருக்கணுமா இல்லை ஃபாசிஸ்ட் கட்சிகளாக இருக்கணுமா? அப்போ ஒரு பக்கம் என்னை வெறுக்கிறான், எனக்கு சாய்ஸ் இல்லை, நான் அந்த பக்கம் போகணும். இவன் வந்து நான் கொடுத்தா கொடுப்பேன், இல்லைன்னா நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள்கிட்ட சோஷியல் ஜஸ்டிஸ் என்னவா இருக்குது? அவங்க தங்களை மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டாங்களா? தங்களோட கட்சிகள் நீங்கள் சொன்னீங்க அப்துல்லாலேருந்து சல்மாவுக்கு போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் 3 எம்பிக்கள் வேணும் தமிழ்நாட்டோட 2011 கணக்கெடுப்பின்படி 3 எம்பிக்கள் வேணும். அப்போனா 18 எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏஸ். அது வந்து திமுகவில் மட்டுமே வேணும். 3 எம்பி நான் கொடுத்தேன். எம்பி தொகுதிக்கு லோக்சபா இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்கிறேன் 7% 3 எம்பி தொகுதி. 3 எம்பி 2 கூட வச்சுங்க, 12 எம்எல்ஏக்கள் முஸ்லீம் எம்எல்ஏக்கள். திமுக மட்டுமே சீட்டு கொடுக்கணும். திமுக மாமக கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக்கு கொடுத்தாங்க, இல்லை எஸ்டிபி கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் கேள்வி கிடையாது. அப்போ திமுகவில் மட்டுமே அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கணும். அது எல்லாமே இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மையினர் வந்து மற்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நியமன எம்பி தான் அப்துல்லா கொடுத்தாங்க, சல்மா கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி போஸ்ட்லேயே இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அது எல்லாமே இன்றைக்கி இப்போ எல்லா கட்சிகளும் அந்த திமுக மட்டும் இல்லை, காங்கிரஸ்லேருந்து நம்ம பல இன்டர்வியூவில் பேசியிருக்கோம், எல்லா கட்சிகள்லேருந்தும் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. அது வந்து தீவிர வலதுசாரி தரப்புகள் ஃபாசிஸ்ட் தரப்புகள் உருவானதுக்கு பின்பு. அப்போ நீங்கள் முதல் கேள்வி வந்ததுக்கு சொல்கிறேன், அப்போ யாருக்கு ஓட்டு போகும்? ஒரு பக்கம் வந்து
சீமான் வந்து சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கூட்டங்கள் நடத்தி இந்த மாதிரி பேசியிருந்தார். தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களை மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் வந்து தீவிர உலகசாரி தரப்புகள் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய தாவேகா போன்ற கட்சிகள். தாவேகா வந்து தங்களை வந்து அதையும் தாண்டி ஆன்டி பிஜேபிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்துறாரு திரு விஜய். ஆமாம், அப்போ நீங்கள் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கடந்த 4 வருஷத்தில் திமுக என்னவாக பேசியிருக்கு, ஆன்டி பிஜேபியாக என்னென்ன செயல்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. சரி, திமுக செய்யலை, திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சாங்க? ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பிஜேபியை கவுண்டர் பண்ணி தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டங்களை அறிவிச்சாங்க. நான் கட்சியாகவே சொல்ல, நீங்கள் ஆளுகின்ற கட்சி திமுக. திராவிட இயக்கங்கள் திக, தாபேதிக, இன்னும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்னென்ன ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் வச்சாங்க? பெரியாரை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, அவருடைய கொள்கைகளை கொண்டு போய் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராகவும் பல கொள்கை ரீதியில பேசக்கூடிய கருத்து கூட்டங்கள் நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க ஒரு செயல்பட இல்லை, கருத்தரங்கங்கள் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. உள்ளரங்கங்களில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. வாட் யூ எக்ஸ்பெக்ட்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் மக்கள் மத்தியில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் வந்து பேச வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு பக்கம் இஸ்லாமோஃபோபியா இருக்குன்னு, இப்போ சாதி ரீதியாக தீண்டாமை இருக்குன்னு இது அங்கீகரித்தா மட்டும்தான் உங்களால் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை கட்ட முடியும், தீண்டாமைக்கு எதிராக சட்டங்களை போட முடியும், தீண்டாமையே ஒரு ஆணவங்களுக்கு எதிராக பேச முடியும், சாதி ரீதியான வன்முறைகளுக்கு எதிராக பேச முடியும், பெண்கள் மீது ஒடுக்குமுறை இருக்குன்னு நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும்ல. ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கு எதிராக பேச முடியும். அப்போ இங்கே இஸ்லாமோஃபோபியா இருக்குன்னு அக்செப்ட் பண்ணணும்ல. அப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே தேர்தல் கணக்கில் மட்டும் முடிஞ்சிருமா? இப்போ வீடு கிடைக்க மாட்டேங்குதுன்றது முஸ்லீம்களோட பிரச்சனை. தமிழ்நாட்டில் நிலம் வாங்க முடியலன்றது பிரச்சனை, வியாபாரம் செய்ய முடியலன்றது பிரச்சனை. அப்போ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் தான் முஸ்லீமர், நான் தான் நான் முஸ்லீமர், நான் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர், நீங்கள் என்கிட்ட வந்து வீடு கேட்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன் இல்லைன்ற கேள்வி இருக்குல்ல. அது யூபி போன்ற இடங்களில் வந்து உங்களால் வீடும் கட்ட முடியாது, அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டினாலும் பிரச்சனை, நீங்கள் படித்த மேல்தட்டு வர்க்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீடு கிடைக்காது, நீங்கள் காசே கொடுத்தாலும் உங்களுக்கு. அப்போ ஜெனோசைட் கால், ஹேட் ஸ்பீச்சு, இதுக்கு எதிராகலாம் பேச வேண்டியது இருக்குது. இப்போ சாதி ரீதியான வன்முறைக்கு எதிராக பேசணும்னா அதுக்கு கேம்பெயின் பண்ணணும். அப்போ இந்தியாவில் ஒரு பக்கம் பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக நீங்கள் சட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? சரி, திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தானே கொண்டு வர முடியும், இல்லை கேரளத்தில் சிபிஎம் போன்ற கட்சி தானே கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் இஸ்லாமோஃபோபியா இருக்குன்றதை முதல்ல அங்கீகரிக்கணும்ல. இந்த நாட்டில் இஸ்லாமோஃபோபியா இருக்குது, இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள் இருக்குது. அப்போ நான் வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் 20 எம்பிக்கள் கிட்ட தான் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் சேர்த்து. ஒரு 500 சுற்றத்தில் 77 எம்பிக்கள் வேணும். அப்போ 75 வருஷத்தில் இந்த 77 எம்பிக்களும் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 20 எம்பி எல்லா கட்சியும், ஓஎஸ்சி, அதுக்கப்புறம் சமாஜ்வாதி, ஆர்ஜேடி, காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாராளுமன்ற எம்பிக்களோட எண்ணிக்கை, முஸ்லீம் எம்பிக்களோட எண்ணிக்கை 20 கீழே. இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நான் சொன்னல 12 எம்எல்ஏ, ஒரு தொகுதிக்கு எம்பி தொகுதிக்கு இப்போ 6 எம்எல்ஏ. கரெக்ட். நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இவங்கெல்லாம் வந்து இன்க்ளூசிவாக கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அஸ்வத் அவர்கள்ட்ட நீங்களாம் ஒத்துமையாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பல பிரிவுகள் இருக்கு, நீங்க பல கட்சிகளா பிளந்து நிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே தன் முரண்பாடுகள் உள் முரண்பாடுகள் அதிகமா இருக்கும்போது நீங்க ஏன் அரவணைக்கல, நீங்க ஏன் கூப்பிட்டுக்கன்னு கேட்கறது சரியான கேள்வியான்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ இந்தியா முழுக்க இந்த தமிழ்நாட்டில் அமைப்பாய் திரளணும்னு திரும்ப வந்து ஒரு புத்தகம் எழுதினாங்க. அப்போ தலித்துகள் அமைப்பாகணும், அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும் இந்த கான்ஸ்டியூஷன் செட்டப்பில். அப்போ நார்த் இந்தியாவில் முஸ்லீம் அமைப்புகள் எத்தனை அப்படின்னு கேள்வி இருக்குது. வட இந்தியாவில் அமைப்புகளே இல்லை. அமைப்புகளே இல்லையா? அமைப்பு அதான் நான் சொல்கிறேன்னா பெருவாரியான மாநிலங்கள். இப்போ மகாராஷ்டிரா, இப்போ தமிழ்நாட்டில் மாமக இருக்குது, இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்குது, அப்புறம் மனிதநேய மக்கள், இந்த மாதிரி நிறைய, இப்போ எஸ்டிபி இருக்கீங்க, வெல்ஃபேர் பார்ட்டி கூட இப்போ நிறைய கட்சிகள் இருக்கீங்களா, அந்த மாதிரி வட இந்தியா இல்லையான்னு கேட்குறேன். இப்போ எஸ்டிபிஐ கட்சி இந்தியா முழுக்க இருக்குது, சரியா? அப்போ இந்த கட்சி அது பேர் என்ன, நம்ம ஓஎஸ்சியோட மஜ்லிஸ் பார்ட்டி ஹைதராபாத்லேருந்து மற்ற மாநிலம் 2-3 மாநிலங்களில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாமக இருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு முஸ்லீம் நெட்வொர்க் கழகம் இருக்கு, அதுதான் தமுமுக மாமக. அப்போ 2 ஒன்று தான், அது இயக்கம், இது வந்து கட்சி. அப்போ மாமக இருக்கிறாங்க, அமைப்பாக செயல்படுத்துறாங்க. இந்தியா முழுக்க எஸ்டிபி, ஓஎஸ்சியோட மஜ்லிஸ் பார்ட்டி, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாமக, முஸ்லீம் லீக், சரி வெல்ஃபேர் பார்ட்டி சேர்த்துக்கும் 5 கட்சி. இந்த 25 கோடி மக்கள் தொகையில் கணிசமாக பார்த்தா கூட 5 கட்சி தான் இருக்குது. இதில் 5ல் 2-3 கட்சி மாமக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. வெல்ஃபேர் பார்ட்டி கேரளாலையும் பெங்காலில் கொஞ்சம் இருக்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் இல்லை.
எஸ்டிபிஐ ஒரு பரவலாக எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிறாங்க. ஓஎஸ்சியோட பார்ட்டி ஹைதராபாத்லேயும் அதாவது தெலுங்கானாலையும் ஒரு 2-3 மாநிலங்களில் இருக்கிறாங்க. அதுவும் கூட வலுவாலாம் இல்லை. அப்போ அமைப்பற்று தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் 25 கோடியில் 5 பேர் தான். அப்போ நீங்கள் ஓபிசியில் ஏன் 1000 தேர்தல் ஆணையத்தில் போய் பார்த்தோன்னா 1000-2000 கட்சிகளுக்கு மேலே இருக்குது. அது இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஒரு 1000க்கு மேலே இருக்குது. பதிவு செய்யப்படாத சின்ன சின்ன கட்சிகள் வந்து நிறையா கணக்கற்ற கட்சிகள். ஏன் இந்துக்கள் எல்லாம் இவ்வளோ பிரிஞ்சு போய் இவ்வளோ இருக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் ஏன் பிரதிநிதித்துவம் அப்படின்னு கேட்குறேன். நான் இங்கே அமைப்பே ஆகலைன்னு சொல்கிறேன். முஸ்லீம்கள் அமைப்பே ஆகலை. நான் வெளிப்படையாக சொன்னால் 5 கட்சியை தாண்டி இல்லை. மிச்செல்லாம் சின்ன சின்னதாக மார்க்க அமைப்புகள் இருக்கும். அவங்களோட ரிலீஜியஸ் விஷயங்களை பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அவங்களோட ரிலீஜியஸ் விஷயங்களை பேசிக்குவாங்க. இப்போ நீங்கள் தவி ஜமாத் எடுத்துக்கலாம், டிஎன்டிஜே எடுத்துக்கலாம், தவி ஜமாத் எடுத்துக்கலாம், இல்லை ஜமாத் இஸ்லாமி எடுத்துக்கலாம், இல்லை உலாமா சபைன்னு போய் பேசுவாங்க முதல்வர்கிட்ட அப்பப்போ. இப்போ இவங்கெல்லாம் வந்து தங்களோட ரிலீஜியஸ் விஷயங்களை பேசுகிறதோட சரி. அப்போ இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கிடையாது, ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ். மற்றபடி இங்கே பிரிவுகளே கிடையாது. நான் அமைப்பாகாமலே இருக்கிறாங்க முஸ்லீம்கள். இன்னும் பல்வேறு முஸ்லீம்கள் அமைப்பாகணும். இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள அமைப்பாகனா மட்டும்தான் தங்களோட உரிமைகளை கேட்கவே முடியும். எஸ்டிபியில் வந்து சேருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளால வேறு கட்சிகள் இருக்குது. ஓஎஸ்சியோட கட்சியில் போய் சேருங்க. அப்போ நீங்கள் அமைப்பாகாமல் தான் வட இந்தியாவில் அடித்தா கேட்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிராலேயோ யூபியிலேயோ மற்ற இடங்களில் வந்து அடித்தா கேட்க ஆள் இல்லை. இப்போ நீங்கள் எஸ்டிபிஏ எல்லா இடங்களிலும் வலுவாக இருக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்தியா பெரிய இந்தியா. அப்போ அந்த இந்தியாவில் 25 கோடி மக்கள். இல்லை, இந்த கேள்வியின் சாராம்சம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அப்போ நீங்கள் எல்லாம் அது வந்து ஒரு தீவிர வலது காங்கிரஸ் கட்சி நியூஸ் 7 பேட்டியில் தான் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்கிறாரு. விவாதத்தில் பேசியிருந்தாரு. அப்போ அந்த கேள்வி வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் ஒரே கட்சியாக சேருங்க, எல்லாரும் முஸ்லீம் லீக்ல போய் சேர்ந்துடலான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாதத்துக்கு சொல்லிடுவாங்களா? அப்போ இந்துக்கள் எல்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்துடலாமா? அப்போ நான் என் பேர் அசோக் சரியத்தி, நான் எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கிறேன். இன்னொருத்தர் பேர் முகமதா இருப்பார், அவர் திமுகவில் இருக்கலாம். இன்னொருத்தர் பேர் வேறு ஏதாவது ஆஷிஃபா இருக்கலாம், அவர் நாம் தமிழரில் இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம். அப்போ உங்களோட அரசியல் தேர்வுன்னு ஒன்று இருக்குது. நான் இந்த மதத்தில் பிறந்ததுனால எனக்கு அரசியல் தேர்வே இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. சூப்பர். நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பேன், நான் காங்கிரஸ் கட்சியில். அவங்க சொந்த தேர்வு இல்லையா? மதத்தின் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கன்னு அர்த்தமா? அதுக்கு கால் வந்து இன்டைரக்டான வாய்ஸ்னா நீங்கள் மதத்தின் அடிப்படையில் ஒன்று சேருங்க. அப்போ இந்தியா முழுக்க திமுகவுக்கு தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அண்ணா திமுகவில் இருந்தாங்க. அப்போ அவர்களோட தேர்வு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க. அது மதத்தின் அடிப்படையில் அவங்களோட பொலிட்டிக்கல் சாய்ஸ். அது பொலிட்டிக்கல் சாய்ஸை ரிலீஜியஸான நீங்கள் இந்த மதத்தில் பிறந்ததுனாலே நீங்கள் இந்த இது அப்போ மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கு. அதனால மாமக மாதிரி மற்ற எஸ்டிபிஐ மாதிரி மற்ற ரிலீஜியஸ் பார்ட்டிஸ் வந்து உருவாகும். அதாவது அந்த ரிலீஜியஸ் பார்ட்டிஸ்ன்னு நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த ரிலீஜியஸ் மக்கள், குறிப்பிட்ட மக்கள் அந்த அடையாளத்தின்பால் ஒடுக்கப்படுறதன் வழியாக அந்த அடையாளத்தை முன் வச்சு பேசப்பட அரசியல். இது இப்போ எப்படி தலித்துகள் ஒடுக்கப்படுறதுனால அப்போ அவர்களெல்லாம் சாதி கட்சியா? விசிகா வந்து சாதி கட்சியான்னு நிறைய பேர் இந்த மற்ற தரப்புகள் சாதியவாத தரப்புகள் கேட்கும். தலித்துகள் ஒடுக்கப்படுறதுனால அது முன்னுரிமைப்படுத்தப்படுது. அதனால் அவர்கள் வந்து அந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, முஸ்லீம்களோட கட்சி பேர் பாருங்க, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, அது வெல்ஃபேர் பார்ட்டி, வார்த்தை கூட இல்லைங்க அதில், வெல்ஃபேர் பார்ட்டி, இப்படி தான் கட்சி பேர்களே இருக்குது. ஆல் இந்தியா மஜ்லிஸ் பார்ட்டி. அப்போ நீங்கள் வந்து இது எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இல்லை, இதில் நீங்கள் கேட்குறது எக்ஸாக்ட்லி ட்ரூ, கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரு கட்டத்தில் போனால் இந்துக்களான பிஜேபியில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பட் இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க? இன்னும் புல்டோசர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. நம்ம நிறைய முற்போக்காக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே தான் நிறைய விஷயங்களை வந்து இதை செய்யணும் அவசியம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போய் மேலெல்லாம் போய் பாருங்கள் இப்படின்ற ஒரு சிந்தனை போக்க வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு மோசமான ஒரு பண்ணையார் புத்தின்னு வேணால் சொல்லலாம். அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் இங்கே பிரச்சனை இருக்குன்னு அப்போ நீங்கள் சொல்ல அப்போ இல்லை, அதுதான். அப்போ இந்தியாவில் பார்த்து உன்னை விட ஒரு மோசமாக இருக்கிறான், அவனை விட நீ பெட்டராக தானே இருக்கிற அப்படின்றது கம்பேரிசன் இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்னவா இருக்குது? நீங்கள் ஐரோப்பாவோட கம்பேர் பண்ணுறீங்க. இந்த திராவிட மாடல் அடிச்சு தெற்காசிய பிராந்தியத்திலேயே சிறந்த மாநிலம்னு சொல்கிறார். ஐரோப்பாவோட கம்பேர் பண்ணுறீங்க. நானும் ஐரோப்பாவோட கம்பேர் பண்ணி உங்ககிட்ட டிமாண்டை வைக்கிறேன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வைக்கிறேன். நான் திமுகவை எந்த காலத்துலையும் ஆண்டகனைஸ் பண்ணல, திமுகவை விமர்சனம் பண்ணுறேன். புரியுது. ஆனால் திமுக எதிர்நிலைக்கு தரல. அண்ணா திமுக கார மாதிரி தீய சக்தி, திமுக ஒலிகன்லாம் சொல்லிக்கிட்டு போல.
அப்போ நாம் வந்து அவர்கள்ட்ட டிமாண்ட் வைக்கிறோம், கோரிக்கைகளை வைக்கிறோம். அப்போ அந்த கோரிக்கைகள் என்னன்ற கேள்வி இருக்குது. அப்போ நாங்கள் வந்து யூபி மாதிரி இல்லையா, பீகார் மாதிரி இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது ஆபத்தான கேள்வி. அது இன்னொன்று அது ஒரு பண்ணையார் மைண்ட் செட்லேருந்து வரக்கூடிய கேள்வி. அவர்களுக்கு நாம் இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளால தான் இருக்கிறோம். இந்த கான்ஸ்டியூஷன் வழங்கக்கூடிய இடஒதுக்கீடுன்னு பார்த்துட்டு தான் நமக்கு இடஒதுக்கீடுகள் கிடைக்குது, மற்ற உரிமைகள் கிடைக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பிஹெச்டியோ இல்லை மேற்படிப்புகள் போனாவோ இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளால இங்கே அமெண்ட்மெண்ட் ஆகிற ரைட்ஸ் வழியாக தான் நமக்கு சட்டங்கள் ஏற்றப்படுது. இப்போ நாளைக்கு வக்பு திருத்த சட்டமாக இருக்கலாம், இல்லை சிஏ என்ஆர்சியாக இருக்கலாம், இல்லை என்ஐஏவாக இருக்கலாம். அப்போ இந்த ஆன்டி டெரரிஸ்ட்லாம் இது ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க, அதுக்கு தமிழ்நாடு. இப்போ இதெல்லாம் யாரை பாதிக்குது? அப்போ இந்தியாவில் இப்போ கடந்த வாரம் பார்த்தோம், சர்ஜில் இமாமுக்கோ உமர் காலித்துக்கோ குல்ஃபி ஷாவுக்கோ பல்வேறு முஸ்லீம் இளைஞர்களுக்கு சிஏ போராட்டத்துலேருந்து விடுதலையே கிடைக்கல. இன்னும் பெயிலே இல்லை, விசாரணைக்கே ஏற்றுக்கல கோர்ட்டில். எல்லாம் பிஹெச்டி ஸ்காலர்ஸு, உமர் காலித்தாக இருக்கலாம், சர்ஜில் இமாமா இருக்கலாம், குல்ஃபி ஷாவாக இருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் யார்? காலித் ஷெஃபியாக இருக்கலாம். இவங்கெல்லாம் யார்? இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, மேற்படிப்பு படிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாணவர்கள் எல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் இன்னும் விசாரணைக்கு ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களே கோர்ட்டில், இன்னும் பெயில் கிடைக்கலையே. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்த இடதுசாரி மாணவர்கள்லாம் வந்து என்னவா புரிஞ்சுக்கிறாங்க? இந்த முஸ்லீம் மாணவர்கள் மீது மதத்தின் அடிப்படையில் இந்த ஸ்டேட் வந்து அவங்கள தூக்கி உள்ளே வைக்குதா, இல்லை எந்த அடிப்படையில் தீவிரவாதின்னு உள்ளே வைக்குதா? குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடினாங்க, உள்ளே வச்சுருக்கிறாங்கல்ல. இதுக்கு எதிராக யார் என்ன பேசுனா? இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக யார் என்ன பேசுனா? சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன தமிழ்நாட்டுக்கே வரும், அந்த ஐரோப்பாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் இப்போ இந்த மற்ற பாதிப்புகள் எல்லாம், இங்கே வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது, வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குது, ஃபிசிக்கல் வைலன்ஸ். நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஃபிசிக்கல் வைலன்ஸ் இல்லை, மிச்சம் எல்லா தாக்குதலும் இருக்குது. அன்டச்சபிலிட்டிஸ் வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸா கிடையாது. பட் அன்டச்சபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்காங்க, இருக்காங்க. வேங்க வெயிலில் நம்ம பாப்பா மோகன் வந்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 100% ஒரு பியூர் கவர்மெண்ட்டை கொடுங்கன்றீங்க. அது எஸ்டிபிஐல கூட முடியாது. இல்லைங்க, பியூர் எல்லாத்துலேயுமே ஒரு புனிதத்தை எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நான் இது முஸ்லீம் இஷ்யூஸில் நான் புனிதத்தெல்லாம் நீங்கள் முஸ்லீம் இஷ்யூஸ் தலித் இஷ்யூக்கே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே இல்லாம சொசைட்டி இப்படி கிரியேட் ஆக முடியும், இப்படி இருக்க முடியும்னு நான் கேட்குறேன். அது ரொம்ப கற்பனையான ஒரு விஷயமா இல்லை. நான் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அவன் இந்த பிரச்சனை இருக்குன்னு முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் அன்டச்சபிலிட்டியே இல்லைன்னு மறைக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கல. இன்னொன்று, மற்ற மாநிலங்களை விட தடுப்பதற்கான நடவடிக்கைகள் அதிகமாக தமிழகத்தில் எடுக்கிறாங்கன்றத அவர் முன்வைக்கிறாரு. அதனால இல்லை, அப்படி இல்லை. இப்போ வேங்கை வெயில் சொல்ல வழக்கறிஞர் பாப்பா மோகன் போயிருந்தார், போயிட்டு அவர் தான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. 66 வயதுக்கு மேலே இருக்குன்றாரு. அப்போ நீங்கள் அதற்கு எதிராக இயக்கங்கள் பேச வேண்டியது இருக்குது. அக்னாலஜ் பண்ணாதான் தீண்டாமை இருக்குதுன்னா சட்ட ரீதியாக இப்போ 1967 இவர் வந்ததுக்கப்புறம், அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் போட்டாங்க, திருமண சட்டங்கள். எந்த சாதி மதமாக இருந்தாலும் மற்ற எந்த மாநிலத்திலையும் இல்லை, சுயமரியாதை திருமணத்துக்கான சிறப்பு சட்டம் போட்டாங்க. அதெல்லாம் வரவேற்க வேண்டியதாக சட்ட ரீதியாக இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நடைமுறையில் நீங்களோ நானோ திருமணம் செய்தால் கூட உங்கள் அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு, மேஜராக இருந்தாலும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு வரணும், உங்கள் மனைவியோட அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் பதிவு செய்ய முடியும் திருமணத்தை. இதுதான் நடைமுறை. அப்போ இந்த நேரத்தில் வந்து சாதி ரீதியான தீண்டாமையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே இயல்பாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்று, மக்கள் மத்தியில் அந்த ஏற்பு என்னவாக இருக்குன்றது, அதற்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் என்னென்ன நடந்திருக்கு. சரி, நான் அந்த முஸ்லீம் இஷ்யூஸ்க்கு வரேன். அப்போ நம்ம கோரிக்கைகளை வைக்கிறோம். தமிழ்நாட்டில் இப்போ இஸ்லாமோஃபோபி இதெல்லாம் சாதி ரீதியானதெல்லாம் ஒரு 500-1000 வருஷம் உள்ள பிரச்சனை. அப்போ இஸ்லாமோஃபோபியான்றது கடந்த 30 வருடங்களில் தீவிரமாக இருக்குது. 30-35 தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க. ஓகே. அப்போ 90களுக்கு பிறகு, அதாவது சோவியத் உடைவுக்கு பின்பு, குளோபலைசேஷனுக்கு பின்பு, பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு, நேற்று யூரோப்பில், யூகேல, லண்டனில் வந்து ஃபார் ரைட்ஸ் கூடியிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மீது ஜெனோசைட் கால் நடந்திருக்குது. ஃபார் ரைட்ஸ் ஃபுல்லாக லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறாங்க யூகேல. இதெல்லாம் நேற்று நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ ஃபார் ரைட்ஸ் வந்து வளர்ந்துருக்குறாங்க, உலகம் முழுக்க வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு மிக தீவிரமாக ஃபாசிஸ்ட் அரசியல் வளர்ந்துருக்கு. அப்போ முஸ்லீம்கள் மீது வெளிப்படையான ஹேட் ஸ்பீச்லேருந்து ஜெனோசைட் கால்லேருந்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து அதை அக்னாலஜியாக பண்ண மாட்டீங்க, இல்லை முஸ்லீம்களுக்கான ரெப்ரசன்டேஷனே கொடுக்க மாட்டீங்க, அதை பற்றியான ஒரு கரிசனம் கூட இருக்காது, பார்வை கூட இருக்காது உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் நாளைக்கே ஒளிஞ்சிரும், நாளானிக்கே ஒளிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்ல. எங்கே எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு அவங்க தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்னாலஜ் பண்ணலன்னு எங்கே சொல்கிறீங்க? அந்த முடிவுக்கு எப்படி அஸ்வத் வர்றாரு?
அக்னாலஜ் எங்கே பண்ணாங்கன்னு தான் கேட்குறேன். எங்கே பண்ணியிருக்கிறாங்க, பண்ணுறதன் வழியாக அவங்க கட்சிக்குள்ளால என்ன மாற்றம் நடந்திருக்குது? இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தானோ ஆவடி நாசரோ ஏன் வந்து அவர்களோட பதவி பறிக்கப்பட்டது நம்மளே 4th ஸ்டேட்லேயே பேசியிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து மற்ற ஓபிசி மினிஸ்டர்ஸ்கோட பதவிக்கு அது ஏன் கேள்விக்கு உட்படுத்தப்படலை? அது வந்து விவாதமே ஆகலை. அதுக்கு இயல்பாக இங்கே கிடைக்கிது. எனக்கு ஏன் இயல்பாக கிடைக்கவே மாட்டேங்குது? எல்லாத்துக்கும் இப்போ 3% இடஒதுக்கீடை திமுக தந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் 20 வருஷம் அமைப்பு கட்டி 20 வருஷம் அதை பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும். சிறுபான்மை மக்களுக்கோ தலித்துகளுக்கோ நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளிகள் வந்து போராட்டம் பண்ணணும், லத்தி சார்ஜ் வாங்கணும், இதெல்லாம் வாங்கினா மட்டும்தான் குறைந்தபட்ச கோரிக்கைகளே கிடைக்குமே தவிர மற்ற ஓபிசிகளுக்கு கிடைக்கிற மாதிரி இயல்பாக நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இதில் இல்லை. நீங்கள் அந்த வாழ்நிலையிலே வாழலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனை எப்படி தெரியும்? ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து பாருங்கள், இல்லை தலிதாக வாழ்ந்து பாருங்கள். அது வாழும்போது தான் அந்த பிரச்சனை தெரியும். அந்த கான்ஷியஸ்னே இல்லாமல் நீங்கள் வந்து யூபியில் வாழ்ந்து பாருங்கள், இல்லை பீகாரில் வாழ்ந்து பாருங்கள். நான் ஏன் பீகாரில் வாழணும், நான் ஏன் யூபியில் வாழணும்? நான் இந்த ஸ்டேட்டுக்குள்ளால் இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, என் வாக்குக்கே மதிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வியோட அச்சத்தோட என் குடியுரிமை இருக்குமா இல்லையா, பீகாரில் லட்சக்கணக்கான மக்களின் வாக்கு முஸ்லீம்கள் குறிப்பாக முஸ்லீம்களோட வாக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே இப்போ அந்த முறைகேடுகள்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வாக்குச்சீட்டுல இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் சரியா இல்லையா, இதோட பாதிப்பு நேரடியாக யாரின் மீது விழுது? முதல்ல என் மேலே அதன் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உண்மைதான். அப்போ மக்களின் மீது தான் விழுகுது. அப்போ நான் அதை கேள்விக்குட்படுத்தும் போது அதை நாங்கள் அக்னாலஜ் பண்ணிட்டோம். அக்னாலஜ் பண்ணால் திமுக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நான் சொல்கிறேன் 18 எம்எல்ஏ சொன்னேன், 12 சொல்லுங்கள். 2 எம்பிக்கு 12 எம்எல்ஏ திமுகவின் வழியாக கூட சீட்டு வரணும். ஓகே, இதில் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், டேரக்டாக நான் கொஸ்டின் வைக்கிறேன். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாற்று அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக இருந்த ஸ்பேஸில் அல்லது அதிமுகவுக்கு எதிர்கட்சியோட ஸ்பேஸை நம்ம பிடிச்சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் விஜய்னு வராங்க. இப்போ நம்ம சீமான் தொடர்ச்சியாக 11 வருஷமாக இருக்கிறாரு. அவருடைய பேச்சோட ஐடியாலஜி நமக்கு தெரியும். அவர் பற்றி நிறைய விஷயத்தில் பேசியிருக்கோம். பட் தாவேகா விஜய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபோர்ஸாக இருக்கிறாரு. அவர் ஐடியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரோ காங்கிரஸாக இருக்கிறாருங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தாவேகா பக்கம் வந்து தங்கள் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு விஜயின் செயல்பாடுகள் உங்களை ஈர்த்து இருக்கிறதா? ப்ரோ காங்கிரஸ்ன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. விஜய் இப்போ ஓட்சோரி பேசுகிறாரு. பட் ஓட்சோரி த கான்செப்ட் ஆஃப் காங்கிரஸ் தானே, அங்கே இருந்தது அவங்க தான் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதை பற்றி டச் பண்ணுறாரு அவர். ராகுல் காந்தி கைதை கண்டிக்கிறாரு. இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தோன்னா தன்னுடைய கொள்கை தலைவராக காமராஜரை வச்சிருக்கிறார், எம்ஜிஆரை வைத்திருக்கிறார், பெரியாரை வச்சிருக்கிறார், அண்ணாவை வச்சிருக்கிறார். கொள்கை தலைவர் எம்ஜிஆரை வைக்கல. சரி, எம்ஜிஆரை தன்னோட பக்கத்தில் போஸ்டருக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அப்போ அதிமுக எம்ஜிஆரை வச்சிருக்காரு. எம்ஜிஆரின் முகம் வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. எம்ஜிஆரை தன் பக்கத்தில் வச்சிருக்க எம்ஜிஆரோட ஃபேஸும் வேணும், காமராஜரோட. அப்போ திமுக காமராஜரை எதிர்த்து வேலை பார்த்துருக்குறாங்க, காமராஜர் திமுகவை எதிர்த்து வேலை பார்த்துருக்குறாரு. இப்போ 2 பேரையும் வந்து அண்ணாவையும் வச்சிட்டாரு, காமராஜரையும் வச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பெரியாரையும் வச்சுட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் தூக்கி கூட்டணி வச்சாச்சு. இப்போ ப்ரோ காங்கிரஸா இல்லை ஒரு பாப்புலர்ஸ் பார்ட்டி நான் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறேன்ற அளவில் இல்லை. இன்னைக்கு சீமான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சொல்கிறாரு, திமுக அதிமுகவை விட நீங்கள் ஏன் விஜய் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு திரு சீமானை கேட்கும்போது இரலவெண்ட்டாக இருக்கலாம். பட் நான் ஆன்சருக்கு வந்துடுறேன். அவர் சொல்கிறாரு, 2 பேரும் சேர்த்துன்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. திமுக அதிமுக சேர்த்து ஒரு கட்சின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் அண்ணாவை எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் திரு சீமானும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு பாப்புலிஸ்ட் பார்ட்டிக்குள்ள முஸ்லீம்ஸுக்கோ அல்லது கிறிஸ்டியன்ஸுக்கோ ரெப்ரசன்டேஷன் எதிர்பார்க்கலாம் தானே? பிகாஸ் தவறாக சொல்ல, அவரே ஒரு கிறிஸ்டியனாக தான் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்படி தான் பார்க்க முடியுது. அப்போ அது ஏன் நீங்கள் ஒரு வாய்ப்பாக கருத முடியல? இல்லை, அவர் வந்தால் இது வரைக்கும் 2 மாநாடு, இப்போ தான் ஒரு பறந்து ஒரு விமான நிலையம் வந்து பேசினார். அப்புறம் அஜித்குமார் அந்த கொலை புத்தக வெளியிட்டு. அப்போ இதுதான். அப்போ இது வரைக்கும் வந்து அவர்கள் கட்சி சார்பாக கூட்டங்கள் நடத்தப்படும் போது தான், அதாவது மாவட்ட ரீதியாக வட்ட ரீதியாக அந்த இளைஞர்கள் வந்து பேசணும். இன்னொன்று அவங்க முக்கிய பொறுப்பு விஜய் இல்லாமல் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் பேச வேண்டிய தேவை. விஜய் பேச்சு தானே கட்சியின் கொள்கை. விஜய் பேசுறது இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்கல்ல? இல்லை, அதிலிருந்து உங்களுக்கு அவர் ஒரு செக்யூலரான பர்சனா, செக்யூலர் பார்ட்டியை அது பில்டப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரலையா? இல்லை, அது வரைக்கும் ஓகே தான். இது வரைக்கும் மத வெறுப்பு பேசலை, இது வரைக்கும் வந்து சாதிய வெறுப்பு பேசலை. பாப்புலர்ஸ் பார்ட்டியாக எல்லாரையும் உள்ளடக்கிறோம், எல்லோருக்குமான கட்சி. நாங்களே கண்டிக்கல. நாங்கள் வந்து மத நல்லிணக்க கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறோம். நேற்று திருச்சி மாநாட்டிலையும் வந்து திருச்சி அந்த பரப்புரையிலையும் எதுவும் பேசலை, பெருசாக எதுவும் பேசலை. அப்போ அடுத்த சனிக்கிழமை என்ன பேசுவாருன்னு தெரியல. அப்போ தெளிவாக அது கட்சியாக இருக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் அது செக்யூலர் ஃபோர்ஸஸாக அது மாற்றாக வளரணுன்றதும்
விருப்பம். இல்லை செக்குலராக வளரணும்னு விருப்பம்ன்றீங்க. அப்போ இப்போ செக்குலராக இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கட்சியாக ஒரு கட்சியோ இப்போ அந்த ரசிகர் மன்றத்துலேருந்து ஒரு கட்சிக்கான அந்த பரிமாணம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ வரைக்குமே அந்த ப்ராசஸில் தான் இருக்குது. ஒரு மாப்ஸ் பின்னாடி இருக்கிறாங்க. அந்த ஒரு தேட்டர் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கத்துற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள். விஜய்க்கான அந்த முகத்திற்காக இருக்கிறாங்க. ஆனால் இதே குற்றச்சாட்டை எம்ஜிஆருக்கும் வச்சாங்க. எம்ஜிஆருக்கு சரியாக பேச தெரியாது, ஆனால் கம்பரஸ்தா அவர் தான் வந்து இது பண்ணார், பணத்தோட்டத்தெல்லாம் படித்து தான் வச்சுருக்கிறார் அண்ணாவின். பட் நீங்கள் எம்ஜிஆர் விஜய் ஒன்றா பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ எம்ஜிஆர் டிஎம்கே அன்னைக்கு பேசினதுக்கு சொல்கிறேன், இதே ஆர்கியூமெண்ட்டை தான் எம்ஜிஆர் அது வச்சாங்க. பட் ஆனால் எம்ஜிஆர் தான் டிஃப்ரெண்டான ஆளாக இருந்தார். ஏன்னா எம்ஜிஆர் ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், அது அவருக்கு இவ்வளோ நல்லா இருந்தார், திமுகவில் இருந்தார், வெளியே வரும்போது ஒரு எம்எல்ஏ வெளியில் வந்தார், கட்சியில் பொருளாளராக இருந்தார். அவர் உடச்சது திமுகவோட ஓட்டை தான், திமுகவிலிருந்து பிரிச்சு தான் ஓட்டை வாங்கினார். பட் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோ. இல்லை, இந்த ஆர்கியூமெண்ட்ஸை நான் சொல்கிறது பேச தெரியாது, அவருக்கு பதக்கான்னு பேசுவார், அவரால் தெளிவாக தமிழில் பேச முடியாது. அன்றைக்கி ஏன்னா திமுகவில் அன்றைக்கி இருந்தவங்க எல்லாருமே நல்ல தமிழில் தெளிவாக பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆரை தவிர்த்து பார்த்தா அந்த கட்சியில் அன்றைக்கி ஆட்கள் கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தாங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து ஒரு 10 பேர் இருந்தாங்களே தவிர எம்ஜிஆருக்கு இதே ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க. ஆனால் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டம் இந்த எல்லா பேட்டிலையும் வந்து விஜய் வரக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா எதிர்கட்சிகளோட இந்த ஸ்பேஸே இல்லை, அதெல்லாம் சரி. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் என்ன கொள்கை ரீதியாக என்ன வைக்கிறார்? இன்றைக்கி அண்ணாவின் பிறந்தநாள், நாளைக்கு பெரியாரின் பிறந்தநாள். அண்ணா வந்து நான் வந்து ரிப்பீட் ஆகும் 67 ரிப்பீட் ஆகும்னா விஜய் சொல்லியிருக்கிறாரு. அப்போ 67 ரிப்பீட் ஆகிறதுக்கு உங்கள் கட்சியோட பைலா என்னன்றது இது வரைக்கும் தெளிவில்லை. ஒரு புக்கு, ஒரு பிடிஎஃப் புக்கு இணையத்தில் ஒரு பிடிஎஃபால் வெளிவிட முடியும். விஜய் வந்து இப்போ வரைக்கும் நான் நம்புறது வந்து செக்குலர் ஃபோர்ஸஸ் தான், அவர் செக்குலராக தான் இப்போ வரைக்கும் பேசுகிறாரு. ஆனால் ஒரு மெச்சூரான ஒரு பொலிட்டிஷியனாக வர்றதுக்கு வந்து கட்சிக்கு ஒரு பைலா வேணும், அது இது வேணும்ல, கொள்கை விளக்கம். செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அதெல்லாம் எல்லாமே சொல்லலாம், அந்த போகிற போக்கில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு கட்சியோட கொள்கை இப்போ திமுக கிட்ட என்னன்னு கேட்டால் ஒரு பிடிஎஃப் புக்காச்சும் வரும், இல்லை பக்கம் பக்கமாக புக்கு தருவாங்க. நாம் தமிழர்கிட்ட கேட்டால் நம்ம ஏற்றுக்கல ஒரு பிடிஎஃப் வரும். நீங்கள் எல்லா கட்சிக்குமாச்சும் வரும். இந்த அதிமுக விட்டுருங்க, அதிமுகவும் கிட்டத்தட்ட விஜய் போன்ற ஒரு பாப்புலர் பார்ட்டி தான், கேட்டாலும் நாங்கள் எல்லோரையும் நினச்சிக்கிறோம்னு சொல்லுவாங்க. கட்சியில் எந்த புக்கெல்லாம் எதுவும் கிடையாது, நாம் என்ன அவங்களுக்கு பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த கட்சியை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னவாக புரிஞ்சுக்க போகிறோம், அவர்கள் மீதான உறுதித்தன்மை எப்படி நம்ப போகிறோம், அவர்கள் மைனாரிட்டிஸ் எப்படி பார்ப்பாங்க, பெண்கள் மீது எப்படி பார்ப்பாங்க, இடஒதுக்கீடு எப்படி எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் அன்னைக்கு உள்ள இன்ஸ்டாவோ ட்விட்டர் அறிக்கையிலிருந்தோ நம்ம புரிஞ்சுக்க போகிறோமா? இல்லை, இது எல்லாமே தேர்தல் லாப நட்ட கணக்குகளுக்காக அப்பப்போ சொல்கிறது. இப்போ போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து விஜய் வந்து வாழ்த்து சொல்லலை, போன வருஷம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டார். இப்போ போன வருஷம் அந்த நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் முற்போக்காக சந்திக்கிறார் விஜய். கொஞ்சம் வந்து அவர் வந்து அப்படிலாம் வந்து விவாதங்கள்லாம் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்களா மற்ற ஆயுத பூஜைக்கெலாம் வாழ்த்து சொன்னார், விநாயகர் சதுர்த்தி அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ வந்து அவர் நேரடியாக எதிர்க்கிறார்ல. இப்படி எல்லாம் விவாதம் வந்து என்னென்னமோ யூகங்கள்லாம் அடிச்சாங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் என்னவா புரிஞ்சுக்குவீங்க அதை? அப்போ நீங்கள் ஒரு கட்சியோட ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல, கட்சிக்கு பேசுறதுக்கு ஒரு 10 பேராச்சும் இருக்கணும் குறைந்தபட்சம். வந்து நிறைய பேர் பேசுறாங்க, அந்த கட்சி செய்தி தொடர்பாளர் வந்துட்டாங்க, நிறைய பேர் பேசி தான் இருக்காங்க. இல்லை, எல்லாரும் ஒன்று அவங்க மனம் தோன்ற இடத்துல இருந்து ஒன்று பேசுகிறாங்க. இவ்வளோ ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? முஸ்தபான்னு ஒரு தோழர் இருக்கார், அவர் தனியாக கட்சி நடத்துறாரு, அவர் தாவேக்கு ஆதரவாளராக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி, அந்த தாவேக்கான்ற கட்சியின் பொறுப்பாளர்களாக கட்சிக்கான கொள்கை அறிக்கையாக என்னென்ன வருது ஒரு பிடிஎஃப் புக் தான் கேட்குறேன். இது வரைக்கும் நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறீங்க, ஒரு பிடிஎஃப் தாவேக்கா சார்பாக ஒரு பிடிஎஃப் தான் நான் கேட்குறேன். கையில் வந்து பிரிண்டட் காப்பி கூட கேட்கல, ஒரு பிடிஎஃப் புக்கு ஒரு 30-40 பக்கத்துக்கு நாங்கள் பெண்களை எப்படி பார்க்குறோம், விவசாயத்தை எப்படி அணுகிறோம், அதுக்கப்புறம் வரும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தேர்தல் அறிக்கைகள் வேறுங்க, கட்சிக்குனே வெளியிடணும்ன்றீங்க. அது மாதிரி எதுவும் இல்லை. தேர்தல் அறிக்கையை வந்து எல்லா கட்சியும் விடுவாங்க, அதிமுக விடுவாங்க, திமுக விடுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஆட்சியில் அடுத்த பட்ஜெட் போடுவாங்க, பட்ஜெட்டுக்கே ஒரு வருஷம் பட்ஜெட் போடும்போதும் போடுவாங்க. அப்போ நான் வந்து கட்சிக்கான கொள்கை இதுதான் அப்படின்ற. அப்போ நீங்கள் வந்து அந்த ரசிகர் மன்றத்தை வந்து நீங்கள் எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுவீங்க? நான் வந்து திமுக காரன் சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை. இவங்கெல்லாம் அதில் அவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது என்ன எங்களை மட்டும் பொலிட்டிசைஸ் பண்ண சொல்கிறீங்க? திமுகலாம் ஃபுல்லாக பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்களா, அதிமுக ஆகிட்டாங்களா, எல்லா கட்சியும் எல்லாரையும் எப்படி பொலிட்டிசைஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு கட்சியால் எல்லாரையும் எப்படி அரசியல்மயப்படுத்த முடியும்னு கேட்குறாங்க அவங்க.
இல்லை அப்படி இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். கட்சியின் பொறுப்பாளர்கள் அதுதான் யாருன்றது கேள்வி. இப்போ கட்சியின் பொறுப்பாளர் தான். நான் வந்து இருக்க கட்சியில் 50 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறான், இல்லை 1 கோடி பேர் பண்ணுறான். 1 கோடி பேரும் திமுகலையும் இருக்கிறாங்க, அண்ணா திமுகலையும் இருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது சும்மா போடுவாங்க. ஏரியாவில் போனீங்கன்னா சும்மா எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க எல்லாருமே அண்ணா திமுக விசுவாசிக்கலாம், திமுக விசுவாசிக்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. யாரோ அவங்களுக்கு லோக்கலில் யாரையோ பிடிக்கும், இல்லை கலைஞரை பிடிக்கும், ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும், வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு பொலிட்டிசைஸ் ஆகிருக்கிறாங்களா? இந்த மாநாட்டிலே கூட நம்ம இந்த மதுரை மாநாட்டிலே ஏதாவது கட்சியில் சேர்ந்து ஒரு 10 பேர் பேசுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஒன்றும் யாரும் பேசல. விஜய் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு, கிளம்பிட்டார். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க சார், பாப்புலிஸ்ட் பார்ட்டி அவர் தான் சென்டரு, அவர் தான் வந்து எல்லாமே, அவர் தான் ஃபோர்ஸ், அவர் தான் எல்லாமே போது அவர் தான் காமிக்கிறான், அவர் தானே ஓட்டு விடுது, ஓட்டு விழப்போகுது. அதெல்லாம் சரி, நம்ம வந்து நமக்கு இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, டிவிக்கு வரணும், அதெல்லாம் நமக்கும் விருப்பம் தான். ஏன்னா செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது மட்டும்தான் தமிழ்நாடு செக்யூராக இருக்கணுன்றது. மாற்று சக்தி இன்றைக்கி இல்லை. நம்ம முன்னாடி விஜய் தான் இருக்கிறார், நம்ம முன்னாடி வேறு ஆப்பிள்ஸ் எதுவும் இல்லை, நம்ம முன்னாடி விஜய் தான் இருக்கிறார். அப்போ இந்த எலிஃபண்ட் இந்த ரூம் மாதிரி சில பேர் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. வேக்யூம் இருக்குது, மாற்று சக்தி இல்லை, அதான் திமுக இருக்குது அப்படின்ற இடத்துக்குள்ளால இருக்கிறாங்க. இந்த ரூமில் யானை இருக்குது, இந்த யானையை பற்றி பேசணும், அது அருவருப்பாக இருக்குன்றது மாதிரி அதுலேருந்து தள்ளி போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது, பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ என்னுடைய அதாவது நான் சொல்கிறது சிறுபான்மையினோட பாதுகாப்பு நலன் கருதி பேச வேண்டியது இருக்குது, தலித்துகளுக்கு பேச வேண்டியது இருக்குது. டிமாண்டை நீங்கள் வந்து ஏன் அதிமுக திருப்பி வேணும், அதிமுக பிஜேபியோட போகாதீங்கன்னு சொல்கிற காரணம் வந்து தோழர் திருமாலிருந்து எஸ்டிபிஐ கட்சியிலேருந்து எல்லோரும் சொன்னதன் காரணம் வந்து தங்களுடைய நலனா, தங்களுடைய அதிகார நலனா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ அங்கே கோரிக்கைகள் வந்து சிறுபான்மையினர் கோரிக்கைகளோ தலித்துகளோட கோரிக்கைகளோ எந்த பக்கம் பேசப்படும்? அப்போ டெமோக்ரஸிக்குள்ளால பேசப்பட முடியாத சூழலுக்குள்ளால போகும். இவங்க வந்து ஃபார் ரைட், நம்ம காங்கிரஸ் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்னு சொன்னாங்க. தீவிர இந்துத்துவா, தீவிர வெறுப்பு பேசுகிறவன்ட்ட நாம் என்ன விவாதம் உரையாடல் நடத்த முடியாது. அப்போ நாம் வந்து இந்த எலெக்ஷன் டெமோக்ரஸிக்குள்ள நம்மளால் சாய்ஸ் இல்லாமல் மாறி போய் நிற்போம். அப்போ இங்கே விஜய் தேவையான்னு கேட்டால் தேவைதான்னு நான் சொல்லுவேன். அதை நான் அருவறுப்பாலும் நான் கருதலை. விஜயின் தரப்பு வந்து விடுதலைகளாக இருக்கிறாங்க, தற்கொலைகளாக இருக்கிறாங்க. இப்படி டிஎம்கே வைக்கிற ஆர்கியூமெண்ட், ஏன்னா இவங்கெல்லாம் அண்டார்டிகாவிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்துலாம் வரல. இந்த மக்கள் எல்லாம் விஜய்க்கு கொண்டாடுறவங்க எல்லாருமே. நாம் இன்னொன்று சொல்கிறேன், நேற்று இளையராஜாவுக்கு வந்து விழா எடுத்து கொண்டாடினாங்க திமுக. நாம் இந்த 4th எஸ்டேட்டில் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி இளையராஜாவுக்காக பேசணும். அந்த நேரத்தில் திமுக தரப்பு வந்து இளையராஜாவை கடித்து குதறிக்கிட்டு இருந்தாங்க. இளையராஜா எப்படி பிஜேபி ஓடு போனார், நாம் இளையராஜாவின் மியூசிக்கை ரசிப்போம், அந்த லெவலில் பார்த்துக்குவோம் தான் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இளையராஜாவை சாதி ரீதியான தாக்குன ஆட்கள் எல்லாம் யார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ அந்த ஓபிசிகளுக்கு வெளிப்படையாக சொன்ன சூத்திரர்களுக்கு கட்டுப்பட்ட ஆட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இளையராஜாவாக இருந்தாலும் சரி, ரகுமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக சொன்னால் அதுதான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இது என்னவாக இருக்குங்க? அப்போ இளையராஜா வந்து இப்போ வந்து இந்த மேடை ஏறணுன்னு சரியாயிட்டாரா? பிஜேபி ஆகிட்டாரா? இப்போ எம்பி பதவி அவருக்கு பறிக்கப்பட்டுருச்சா? அப்படி இல்லை. இப்போ ரஜினி வந்து சங்கியா இல்லையா? இப்போ சங்கியில் ரஜினி, ஆனால் சீமான் மீட் பண்ணிட்டு வந்து அவர் சங்கீதா. ஆமாம், சீமான் இப்போ ஸ்டாலின் அவரையும் பார்த்தாரு, எல்லாரையும் தான் பார்த்தாங்க. சபரீசனோட அவங்க அப்பாவின் இறப்பதான் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டாலினையும் பார்த்துட்டு தான் வர்றாங்க. இப்போ இதெல்லாம் என்ன கணக்குக்குள்ளால எடுத்துக்கும்? அப்போ இந்த ஐடிவிங் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் நகராது. திமுக ஐடிவிங் பாலிடிக்ஸ் வேறு, கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வேறு. விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்குதான்னு கேட்டால் இருக்க தான் செய்யுது. அதனால் அது ஓட்டா மாறுமான்றது கேள்வி. சிறுபான்மையோட மக்களுடைய முடிவு இந்த முறை வந்து ரொம்ப எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எஸ்டிபியோட பார்க்கும்போது எப்படி தோணுது? எஸ்டிபி மிக தெளிவாக தமிழ்நாட்டிற்குள்ளால அதிமுகவையும் திமுகவையும் என்னவாக அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதிரியாகலாம் அடையாளப்படுத்தலை. இது தேவை. திமுக கிட்ட என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்க முடியுமோ அது தெளிவாக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுகவை ஆன்டகனைஸ் பண்ணலை. அதாவது எதிர்நிலைக்கு சாய்ஸ் மாறுமான்னு நான் கேட்குறேன். டைரக்ட் கொஸ்டின். திமுக அதிமுக தவிர வேற இடத்துக்கு போகும், டிவிகே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முஸ்லீம்களோட ஓட்டு வந்து டிவிகே பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சப்பர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய யூத்ஸோட இது வந்து சீமானின் பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் திமுக அறுவடை செஞ்சிடும், இல்லை ஆன்டி இன்கம்ஸே இல்லை. ஆனால் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், ஒரு வாதத்தை இருக்கிறாங்க. இப்போது அதிமுக பாஜகவோட இருக்கிறதுனால நமக்கு வேற வழி இல்லை, திமுக தோத்துறக்கூடாது, இவங்களுக்கு விஜய்க்கோ சீமானுக்கோ போட்டால் நம்ம தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்குது, அது திமுக தோச்சோன்னா பிஜேபி வந்துடும், அதனால் நம்ம திமுகவுக்கே போட்டுருவோம்னு சகித்து கொண்டு திமுக போடாத வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்களே, அதை பற்றி ஏன் சகிச்சுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. திருப்பி முஸ்லீம்கள் அந்த சுமையை வந்து ஏன் சுமக்கணும்? ஏன் அந்த சுமையை வந்து ஓபிசிகளுக்கு அந்த பொறுப்புணர்வு இல்லையா?
முஸ்லீம்கள் சகிச்சுக்கிட்டு போகிறோம், சகிக்காமல் போடுறோம், இல்லை போடாமல் போடுறோம். எங்களுக்கு தெரியும் இந்த 75 வருஷம் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளால என்ன பாலிடிக்ஸ் போகுதுன்றது தெரியும். நான் பவர்லெஸ்ஸாக இருக்கிறேன், நான் அதுக்குள்ளால டிமாண்ட் வைக்கிறேன். ஏன் ஓபிசிகள் வந்து அதை சுமக்கவே மாட்டாங்களா? நீங்கள் வந்து ஏன் சகிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திமுகவுக்கு நீங்கள் போடுங்களேன். ஏன் அந்த ஓபிசிக்கு வந்து அதிமுகவில் இருக்கிறதுலையும் கில்ட் இல்லை, பிஜேபியில் இருக்கிறதுலையும் கில்ட் இல்லை, பிஜேபியிலேருந்து நாளைக்கு திமுகவுக்கு வந்தாலும் கில்ட் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கோடிக்கணக்கான முஸ்லீம்களில் தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க. ஒரே ஒரு வேலூர் இப்ராஹிம் வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஓபிசிகள்லேருந்து எத்தனை வேலூர் இப்ராஹிம் மாதிரியான எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ பிஜேபியில் இருக்க அப்போ அந்த கில்ட்டை ஏன் அந்த சொசைட்டிஸ் ஏற்றுறதே இல்லை? பிஜேபியில் இருக்கீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமே. எல்லார் வீட்லேயும் ஒரு பிஜேபிக்காரன் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. எல்லா ஓபிசிகளோட வீட்லேயும் பிஜேபியில் பொறுப்பு. அப்போ நீங்கள் என் வீட்டில் கிடையாது, உங்கள் வீட்டில் கிடையாது, அவர் வீட்டில் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கிறிஸ்துவர் வீட்டில் இல்லை ஒரு முஸ்லீம் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கலாம். எல்லா ஓபிசி வீட்லேயும் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த கில்ட்டெல்லாம் வேலூர் இப்ராஹிம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு வேலூர் இப்ராஹிமே காமிச்சிட்டு இருக்கிறீங்க. பிஜேபியிலேருந்து திருப்பி இந்த பக்கத்து அதிமுகவுக்கு வராங்க, அதிமுகலேருந்து டப்புன்னு திமுகவுக்கு வராங்க. அப்பா வந்து அந்த கட்சியில் இருப்பார், பையன் வந்து பிஜேபியில் இருக்கலாம், இல்லை இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை குறித்தான சோஷியல் கில்ட்டை வந்து முஸ்லீம்கள் மீது தள்ளி விடுறது. எங்களுக்கு வழியே இல்லாமல் நாங்கள் ஏன் சகிச்சுக்கிட்டு திமுகவுக்கு தான் போட்டே ஆகணுன்றது தலைவிதிலாம் இல்லை. எனக்கு இந்த ஸ்டேட் செக்குலராக இருக்கணும், நான் என்னுடைய நலன்கள், திமுகவுக்கு தன்னுடைய நலன்கள் முக்கியம்னா முஸ்லீம்களுக்கு தங்களுடைய நலன்கள், இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கான நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குது. அந்த தொலைநோக்கு திட்டங்களில் விஜய் பக்கமும் போகலாம், சீமான் பக்கமும் போகலாம், திமுக பக்கமும் போகலாம். அப்படி சகிச்சுக்கிட்டு வாங்கணும் சாய்ஸ். அப்படி சாய்ஸ் முஸ்லீம்களுக்கான அந்த தேர்தல் யுக்தி இருக்குல்ல, அது தெளிவாக இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 75 வருஷமாக செக்குலர் பாலிடிக்ஸ் தான் ஓட்டு விழுந்துக்கிட்டே இருந்தது எல்லா மாநிலங்கள்லையும். உலகம் முழுக்கவே அப்படி தான். எல்லா மைனாரிட்டிஸும் தங்களோட செக்யூர் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து தான் ஓட்டு வந்திருக்கு. ஸ்ரீலங்காலையும் சரி, பங்களாதேஷ்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி, பாகிஸ்தான்லேயும் சரி. அப்போ இங்கே மட்டும் நாங்கள் வந்து சாய்ஸ் இல்லை, அதனால நாங்கள் திமுக போட்டுருவாங்க, இவங்களுக்கு எந்த டிமாண்டும் வைக்க தேவையில்லை அப்படிலாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இன்னொரு சாய்ஸ் விஜய் இருக்கிற, அப்படி இன்னொரு சாய்ஸ் சீமான் இருக்கலாம். அப்போ நம்ம வந்து சாய்ஸே இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அந்த சாய்ஸில் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டால் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுக்காக திமுக கிட்ட பிரச்சனை இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அதே நேரத்தில் திமுகவை ஆன்டகனைஸும் பண்ணல. அப்போ நான் என்ன பொசிஷனில் நின்று பேசுகிறேன், என்னோட பொசிஷன் என்ன? நான் என்னால் ஓபிசி மாதிரி விஜய்லாம் வேண்டாம், விஜய்லாம் தூக்கி போட்டுருங்க, இல்லை திடீர்னு வந்து விஜய் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி இவங்களெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய்னு ஒரு பட்டம் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அவர் எப்படி கிறிஸ்துவர் ஆனாருன்னு தெரியல. அப்போ இந்த ஆர்குமெண்ட்டில் நியூஸ் 7லேருந்து நியூஸ் 18லேருந்து அந்த ஆர்குமெண்ட்டை வச்சதெல்லாம் யார்? சமூக நீதி பேசியவர்கள் தான். திடீர்னு அவரை வந்து ஜோசப் விஜய்னு அட்டாக், சோஷியலாக அவரை வந்து கார்னர் பண்ணது யார்? உண்மைதான் பொறுத்தது பார்க்கலாம் எப்படி இந்த மக்களுடைய வாக்குகள் வந்து போக போகிறது, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் அவங்கள்ட்ட கேட்டு பெற விரும்பின. இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பல விதமான முக்கியமான விளக்கங்களை மக்களுக்காக அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.